இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. தமிழக வெற்றி கழகத்தின் கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் தொழிலதிபர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அசோகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஒன்றிய செயலாளர் வி நிதின் போர்வால் பரிசாக வழங்கி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொழிலதிபர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு பெற்ற கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளரான டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்குகளை சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அசோகபுரம் ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு அசோகபுரம் 4 சாலை சந்திப்பில் ஒன்றிய செயலாளர் வி நிதின் சார்பில் ஜமா பிசைத்தும் பட்டாசு வெடித்தும் விசில்களை ஊதியும் வண்ண காகிதங்களை பறக்கவிட்டும் மிக பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கினார். தொடர்ந்து வேட்பாளருக்கு போர்வால் பரிசாக வழங்கிய நிதின் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த திமுக ஆட்சியின் கொடூரங்களை சுட்டிக்காட்டி மக்களிடையே உரையாற்றினார். வீட்டுக்கு வீட்டு விஜய்னு சொன்னாங்க. இந்த தொகுதி முழுக்க விஜயா இருக்கிறீங்க. கிரமிச்சு நிக்கிறேன். எங்க நிர்வாகிங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தற்கொலை மாதிரியா தெரியுது உங்களுக்கு. என்ன பேச்சு பேசுறாரு, என்ன அளவுக்கு பேசுறாருங்க. இங்க இருக்கிறவங்க குழந்தைய முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சோசியல் மீடியா வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு இல்லையா. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் நான். அதாவது ஓட் போடும்போது உள்ள போய் நீங்க எந்த பட்டனை அமுக்குறீங்களோ எங்களுக்கு வெளில இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க எதை அமுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை தொலைச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. யாராவது நம்புறீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? கேள்விப்பட்டீங்க யாராவது? வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா எலெக்ஷன் ஏதாவது தேவைப்படுமா? நம்மளுக்கு தலைவரை சூஸ் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த வேலையை நம்ம செய்வோமா? அதாவது யாரும் பயப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம இந்த வேலுநாச்சியாரோட வால் எல்லாம் கொடுத்து ரொம்ப டெரிஃபிக்கா டெரரான காமிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தலைவின்னு சொல்றதுக்கு இல்லை, உங்களில் ஒருத்தி. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ உங்களோட தேவைகள் என்னவோ அதை நீங்க ஈஸியா ஆக்சசபிளா என்ன அணுகலாம். பிரச்சனைக்கு அப்படின்னு கிடையாது, சந்தோஷத்துக்கு. இன்னொன்று சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நிறைய பொல்யூஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட சிம்பிள் டிசைன் சொல்லிட்டாங்க. எல்லாரும் விசில் அடிங்க. நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால விசில அடிச்சு உடலை சரி பண்ணிக்கோங்க. நன்றி. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி என்னோட நன்றி கண்டிப்பா செலுத்துவேன். அதனால நிறைய பேர் மனுவா கொண்டு வரீங்க. அதே தேவையில யாரும் மனுவை கஷ்டப்பட்டு எழுத வேண்டாம். எங்களுக்கான எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே எந்த பிரச்சனையும் அழகா தட்டி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. 48 மணி நேரத்துல உங்க பிரச்சனை என்னவோ அதுக்கான சொல்யூஷன் 100% பண்ணி கொடுப்போம். இது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். அதனால தைரியமா இருங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். விசில் அடிச்சு கொண்டாடலாம்.